குன்னூர் நகராட்சியில் 1.58 கோடி ரூபாய் மதிப்பில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டடத்தை காணொலி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு ஓட்டுப்பற்றை பகுதி. இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக சிறிய அளவில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்தது. இதனை விரிவாக்கம் செய்து புதிய கட்டடம் கட்டித்தர இந்த பகுதி மக்கள் மற்றும் வார்டு உறுப்பினர் ராபர்ட் கடந்த 20 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதன் பேரில் நகராட்சி சார்பில் அண்மையில் தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் மற்றும் 15வது மத்திய நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 1.58 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வந்தது. அதனை இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் பொறுப்பு நகராட்சி ஆணையாளர் அமுதா, நகராட்சி தலைவி சுசிலா, துணைத் தலைவர் வாசிம் ராஜா, 14வது வார்டு உறுப்பினர் ராபர்ட், நகரமன்ற உறுப்பினர்கள் ராமசாமி, மணிகண்டன், வசந்தி, செல்வி, லக்ஷ்மி, ஜெகநாதன், தாஸ், காவேரி, உமா உட்பட அரசு அதிகாரிகள், நகராட்சி ஊழியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.